மே 4 தமிழகத்தோட தலையெழுத்தே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தின் முதலமைச்சராக தளபதி விஜய் ஆட்சியில உட்கார போறாரு. தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு ஏன் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள், ரசிகைகள் இத திருவிழா மாரி கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, நடிகை த்ரிஷா அவங்களுடைய பிறந்த நாளும் இதே மே 4 தான். த்ரிஷா தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஸ்பெஷலா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா, அது அவங்க பிறந்த நாளுக்காக பண்ணல. அத தாண்டி தாவேக்கா ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்ப சோசியல் மீடியா முழுக்க முழுக்க வைரல் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சேனல் அதாவது வீடியோ ஸ்டார்ட்டிங்ல உங்களுக்கு வியூ ப்ராடக்ட்னு ஷோ ஆகும். அந்த ப்ராடக்ட்ட நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல ஒரு 4, 5 ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ஆஃபர்ல வந்திருக்கும். அது உங்களுக்கு வேணும்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்ல பெர்சன்டேஜ்ல ஆஃபர்ல போட்டிருப்பாங்க. தளபதி விஜய், விஜய் அப்படிங்கிற இந்த 3 எழுத்து, அதாவது தாரக மந்திரம் மாரி எம்ஜிஆர் அப்படிங்கிற 3 எழுத்துக்கு அப்புறமா விஜய் அப்படிங்கிற ஒரு 3 எழுத்து. இன்னும் ஒரு படி மேல சொன்னா எம்ஜிஆர ஓவர்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த லெவலுக்கு விஜய் போகக்கூடிய எல்லா இடமுமே மாநாடா இருந்துச்சு. அதாவது கூட்டத்துக்கு போவாங்க அரசியல் தலைவர்கள். ஆனா விஜய் போகக்கூடிய ஒவ்வொரு இடமும் மாநாடா மாறுச்சு. வெறித்தனமான உயிரை கொடுக்கக்கூடிய ரசிகர்கள், ரசிகைகள் எல்லாருமே பார்த்தோன்னா விஜய்க்கு வந்திருந்தாங்க. விஜய்க்கு அதிகமான பார்த்தோன்னா பாசிட்டிவ் விமர்சனம் வந்ததை விட நெகட்டிவ் விமர்சனம் அதிகம் வந்தது. காரணம் என்ன ஒண்ணா, திமுக காலகட்டத்திலேயே எம்ஜிஆருடைய இந்த ஒரு அபரிவிதமான பார்த்தேன்னா ஒரு ஆற்றலை அவங்க பார்த்து மறந்து போயிருக்காங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு சாதாரண நடிகன் தான் அப்ப எடை போட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் தமிழ்நாட்டுல ஏற்படுத்தின தாக்கத்த இப்ப வரைக்கும் வரலாற்றுல யாராலயும் மாற்றி அமைக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. திமுக, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச அதிமுக. ஸோ இது 2ம் தான் இன்னைக்கு வரைக்கும் மாறி மாறி மாசா இருந்தது. எம்ஜிஆர் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா அந்த மனுஷன் தான் இருந்திருப்பாரு. அது வேற விஷயம். ஆனா எம்ஜிஆருக்கு அப்புறமும் அம்மா ஒருவேளை இருந்திருந்தாங்கன்னா, அம்மா கூட வந்திருக்கலாம். அதுலயும் எந்த மாற்றமும் இல்ல. ஆனா அதிமுக இப்ப ஜெயலலிதாவினுடைய இறப்புக்கு அப்புறம் எப்படி மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்படி ஒரு விஷயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, மக்கள் எல்லாமே விரக்தியோட உச்சத்துல பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. விரக்தியோட உச்சத்துல இருக்கக்கூடிய மக்கள், நம்மள ஆள்றதுக்கு நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏக்கத்தோட காத்துக்கிட்டு இருக்கும்போது, அப்ப ஒரு தலைவன் அங்க உருவாகுறான். அந்த தலைவன் பார்த்தேன்னா, அதாவது "சாக துணிந்தவன் சரித்திரமாகிறான், சாக பயந்தவன் தரித்திரமாகிறான்னு" உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் சொல்லியிருப்பாரு. அது மாரி அங்க ஒரு தலைவன் உருவாகுறாரு. அந்த தலைவன் தான் இளைய தளபதியா இருந்து தளபதியாகி மக்களோட மனசுல எல்லாத்துலயும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்திருந்த விஜய். மாஸ் என்ட்ரி குடுக்குறார். அந்த மனுஷன் போற இடம் எல்லாமே பார்த்தோன்னா, திருவிழா போல கூடுது. ஆனா அவர அழிக்கிறதுக்கும், ஒடுக்குறதுக்கும் பார்த்த வேலை கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, ஏகப்பட்ட வேலை. கரூர்ல நடந்த விஷயமா இருக்கட்டும், கரூர்ல அந்த பழிய தூக்கி அவர் மேல போடட்டும். அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா, ஏன்னா விஜய் உள்ளுக்குள்ள வந்தது அவருடைய மனைவி சங்கீதாவுக்கு சுத்தமா புடிக்கல. எப்படியும் இவர் சம்பாரிச்ச பணத்த எல்லாத்தையும் கொண்டு போய் இதுல போட்டு செலவு பண்ணி, இவர் ஒண்ணுமே இல்லாம நாசமாக போறாரு, வைக்கிறாரு அப்படிங்கிற அந்த மனநிலைமையில தான் சங்கீதா ஆரம்பத்துல இருந்ததா சொல்லப்பட்டது. அதனால தான் ரூ. 250,00,00,000 செட்டில்மென்ட் கேட்கப்பட்டதாவெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனா, இவர் மேல எவ்வளவு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சோ, அந்த விமர்சனங்கள் எல்லாமே அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான பாசிட்டிவ் தாரக மந்திரமா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு பாப்புலாரிட்டியா பார்த்தேன்னா, விஜய்க்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. பப்ளிசிட்டியா கொண்டு போய் சேர்த்துச்சுங்கிறது நிதர்சனமான உண்மை. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில, மே 4 த்ரிஷா இவங்க இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னைக்கு காலையிலேயே திருப்பதி தேவஸ்தானத்துக்கு போயி, ஸ்பெஷலா பார்த்தேன்னா, அர்ச்சனை எல்லாமே பண்ணதோட மட்டும் இல்லாம, ஸ்பெஷல் பிரார்த்தனை எல்லாமே உருகி உருகி வேண்டியிருக்காங்க. அப்ப ரசிகர்கள் அங்க த்ரிஷா பார்த்தோன்னே, "கவலைப்படாதீங்க. நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம எப்படியும் ஜெயிச்சுருவோம். அடுத்து நம்ம தான் ஆட்சிய பிடிக்க போறோம்." அப்படின்னு சொன்னோனே, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பார்த்தோன்னா போயிருக்காங்க. "அகத்தோட அழகு முகத்துல தெரியும்." அப்படின்னு சொன்னது மாரி, விஜய் ஜெயிச்சா அத பார்த்து சந்தோஷப்படுற ஆள் இப்ப த்ரிஷா தான். ஏன்னா, அவ்வளவு விமர்சனங்கள் அவங்களும் இந்த காலகட்டத்தில வாங்குனாங்க. அதனால கண்டிப்பா பார்த்தோன்னா, விஜயினுடைய வெற்றிய பார்த்தும், வளர்ச்சிய பார்த்தும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிற தகவலும் பார்த்தோன்னா வெளியாயிருக்குங்க. ஏன்னா, த்ரிஷா தன்னுடைய Instagramல போடும்போது, "என்னுடைய மாதம் இன்னையிலிருந்து இனி என்னுடைய டர்ன். என்னுடைய மாதம் ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய நாள் ஆரம்பிச்சிருச்சு." அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாங்க. ஸோ ரசிகர்கள் எல்லாருமே இப்ப த்ரிஷாவையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப தளபதி விஜய் சொல்லவே வேண்டாம்.
தமிழ்நாட்டுல ஒரு ரெக்கார்டு, அதாவது வரலாற்றை மாத்தி புரட்டி போட்டவர் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எம்ஜிஆருக்கு அப்புறம் இல்ல. எம்ஜிஆரை ஒருபடி ஓவர்டேக் பண்ணிய ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய கேம் சேஞ்சரா இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சரா தளபதி விஜய் இருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. முக்கியமா தளபதி விஜய் சிஎம் ஆகணுங்கிறதுக்காக த்ரிஷா என்னென்ன நேர்த்திக்கடன் போட்டு பிரார்த்தனை பண்ணி வேண்டாங்களோ அதே மாதிரி ரசிகர்கள், தொண்டர்கள் நீங்க என்னென்ன நேர்த்திக்கடன் பிரார்த்தனை போட்டு வேண்டீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.